கூட்ட நெரிசலில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு, இதை தடுப்பது எப்படி என்பது குறித்து ஈரோடு பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் சதாசிவம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு யார் காரணம்? அதுக்கு சேஃப்டியாக போகிறது தான் காரணம். சேஃப்டியாக போகணும். அது போலீஸும் பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நடத்துகிறவங்களும் பாதுகாப்பு பண்ணணும். லைன் ஃபார்ம் பண்ணி போகலாம். அது அவங்க பார்த்து லைன் பண்ணி போகலாம். இல்லைன்னா நெரிசல் ஏற்பட்டு பொறுத்தாகும். திறந்த வெளியில் இருக்கணும். சிறு வழியாக இருந்து அப்புறம் மக்கள் தள்ளிட்டு போய் பண்ண தான் செய்யும், ஊற்ற செய்யும். நார்மலாக அவங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அவ்வளோ கூட்டத்தில் நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அதையும் மீறி அவங்க போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கான ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கணும். கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் டேஸில் போய்க்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். மக்கள் தான் பொறுப்பு. மக்கள் தான் ரொம்ப கவனமாக வரணும். கூட்டம் இருக்கிறப்ப நம்ம உடம்பு எப்படி முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும். கூட்டம் இருக்கிற பக்கம் நம்ம அதிகமாக போகக்கூடாது. நம்மளுக்கு உடம்பு முடியல, வயசானவங்க, குழந்தைங்கன்னா நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இருந்துக்கணும். 1000 பேருக்கு தவிர 5000 பேர் கூட முடியாது தானே, அது தப்பு தானே. அது மக்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான அதிகாரிகளும் அது கவனமாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல இவ்வளோ தான் வரணுன்ட்டு அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பார்க்கணும். இந்த இடத்துல முந்தலாங்கிறப்ப இப்போ வயசு பசங்க கொஞ்சம் முந்தலாம் பார்ப்பாங்க. வயசானவங்க நாம் தான் பொறுமையாக போகணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம பொதுமக்கள் போகிறதே கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இப்போ நம்மளோட உயிர் பாதுகாப்புக்கு நாமளும் தானே காரணம். நாமளும் தான் இப்போ நம்மளை பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம போலீஸ்கார மேலே குறை சொல்லி அவங்க வேலையும் தான் பார்ப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி மனுஷர் தானே, அவங்களையும் நம்ம குறை சொல்கிறது தப்பு தானே. ஒரு கூட்ட நெரிசல் இருக்குன்னா ஒரு கட்டை கட்டி இல்லை ஒரு கம்பி வேலி கட்டி அதுக்கு உண்டான 2 பேர்னா 2 பேர் அதில் போகணும். இல்லை ஒருத்தர்னா ஒருத்தர் போகணும். அப்படி விடணும். நீங்கள் எல்லாமே ஒட்டுக்கா விட்டீங்கன்னா அப்போ நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி போகிறேன்னு சொல்லி எல்லாம் நெருக்கிட்டு தானே போவாங்க. கூட்ட நெரிசலில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பது எப்படி என்பது குறித்து ஈரோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.